எஸ் மக்களே, பிக் பாஸில் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ நாமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தது தான் விக்ரம் தான் ஃபஸ்ட்டு போனார். போன உடனே திவ்யா ஒரு ஃப்ராட், ஈகோயிஸ்டிக், மேனியாக் அண்ட் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத கோலை இப்படி தான் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த உடனே என்னமோ பெரிய நியாயவாதிங்க மாதிரி சாண்ட்ராவும் பார்வதி, நீங்கள் அப்படிலாம் ஒரு பொண்ணை சொல்லக்கூடாது, அப்படிலாம் ஒரு பர்சனை சொல்லக்கூடாது, எல்லாம் தவறான வார்த்தை அப்படி இப்படின்னாங்க. அந்த இடத்துல விக்ரம் விட்டு கொடுக்காமல் நின்னார். எனக்கு அது ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் அந்த இடத்துல விட்டு கொடுத்து ஆமாம் தப்பு தான் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்காது. அவர் ஆரம்பித்த வேகத்துக்கு நான் பேசுகிறேன், தப்புனா பிக் பாஸ் சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்தில் பார்வை தான் அதுக்கு கொடுத்தாங்க. பேசுகிறா பேசிட்டு போட்டோம், அவன் தெரிஞ்சு தானே பேசுகிறான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தெளிவாக சொன்னார் ஒரு விஷயத்தை. மேபி அவன் ஒய்ஃப் பற்றி பேசினப்ப நான் கத்துறது ஒருவர் போட்டு போயிருந்ததுன்னா சாரி உடனே அதுக்கு ஒரு மாதிரி மூஞ்சியை காமிக்குது. வேறு என்ன தாங்க பண்ண முடியும்? ஒரு அவுட்பர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா சாரி தான் சொல்ல முடியும். அதையும் இவங்க உடனே நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு சாரி சொல்லிடுவேன். அப்போ சாரி சொல்லாமல் இருந்தால் கரெக்டாக? எனக்கு இது புரியவே இல்லை. இந்த பிஆர் டீமுக்குமே அதான் பிரச்சனை. எல்லாத்தையும் சொல்லிட்டு விக்ரம் சாரி சொல்லிடுவான்னா அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? சாரி சொல்லாமல் இந்த பைத்தியங்களை மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போடணும்னா எனக்கு அது புரியலை. அவர் தெளிவாக சொன்னார், தேவை இவங்க ஒரு விஷயத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க பேசுகிறாங்க, நம்ம பேசுனா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அவ்வளோ தூரம் நான் சொல்லணும் பேசணும் வாங்கன்னு சொல்கிறேன், வர மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினா என்ன? பேச மாட்டேன் மூஞ்சியை திருப்பிட்டு போகிறது எப்படி? இந்த வீட்டில் பேசுகிறது அடிப்படை உரிமை. அதை நீ அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க. கரெக்டு, நீ திவ்யா பண்ண அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் அது. நீ எல்லாம் யாருடா, உன்ட்டெல்லாம் என்னடா பேசணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க என்னமோ பெரிய லாடு லபுக்குதாஸ் மாதிரியும் இவர் என்னமோ கீழே மாதிரியும் தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவர் அதை தான் சொன்னார், இவங்க என்னவோ ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி நாங்களாம் கீழே மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாரு. கரெக்ட். சூப்பராக பாயிண்ட் சொல்லி சூப்பராக நாமினேட் பண்ணிட்டு போயிட்டார். திவ்யா மேடம் இவர் தான் நாமினேட் பண்ணாங்க. மற்ற ஆக்சுவலாக எல்லாருமே நாமினேட்டட் ஒருத்தர் பண்ணாங்க. நம்ம இதை ரெண்டை மட்டும் பார்த்துருவோம். திவ்யா மேடம் நாமினேட் பண்ணும்போது சொல்கிறாங்க, நான் சுபிக்ஷா கூட தான் பேசிகிட்டு இருந்தேன், இவர் தான் குறுக்கால வந்தார் அப்படிங்கிறாங்க. நீ சுபிக்ஷா கூட என்ன பேசிகிட்டு இருந்த? நீயும் விக்ரமும் உள்ள உட்காந்து பேசுறீங்கன்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் வர்றது என்ன தப்பு இருக்குது? இவங்க விக்ரம் பேரை எடுத்தாங்க தானே. அதே மாதிரி அவங்க அப்பையும் அவர் ஒய்ஃப் பற்றி பேசாத நேற்று அவ்வளோ கத்தியிருக்காரு. திருப்பி இப்போ நாமினேஷனில் சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் அனிதா இருக்காங்கல்ல, அவங்கள நான் அவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருந்தேன் என்னமோ சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி சொன்னதுக்கப்புறம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை தானே பேசாத நேற்று அவர் கத்துறாரு. அப்போ அவர் உணர்வுக்கு இவங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தானே. ஆக்சுவலாக இவங்க பேசுகிற பாயிண்ட் எல்லாமே இவங்க பிஆர் டீமுக்கு இவங்க எடுத்து கொடுக்குற பாயிண்ட் தான். இப்படி சொல்லி விக்ரம் இது பண்ணுங்க, அப்படி சொல்லி பண்ணுங்க, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு வெளியில் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு அதை கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா பண்ணது தப்பு. திவ்யா பிஆர் டீம் நான் இந்த சேனலில் வராதீங்க. நான் கண்டிப்பாக திவ்யாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இந்த விஷயத்தில். ஏன்னா கம்பெனி விஷயத்தில் முழுக்க நான் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணவேன். இந்த விஷயத்தில் எனக்கு திவ்யா மேலே எந்த நியாயமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க விக்ரம் கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் விக்ரம் தேவைப்பட்டார் ஜாலியாக விளையாடுற கொள்றதுக்குலாம். இப்போ பெரிய இவங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சாச்சு. சுபிக்ஷா வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. எனக்கு என்னமோ சுபிக்ஷா இல்லை அரோரா தான் வின் பண்ணுவாங்கன்னு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே. நைட்டு தான் வருது, பார்க்கலாம். நைட் எல்லோரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.